எப்படி பேசுனே தெரியல. ஃபர்ஸ்ட் வீடியோ எதாவது பேசவும் முடியல. இப்போ நாங்கள் இங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம் வேளாங்கண்ணிக்கு. இது பாண்டிச்சேரி சர்ச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி வேளாங்கண்ணி போக போகிறோம். போகிற எல்லா நடந்தது எல்லாத்தையும் போடும். கோயிலேருந்து கிளம்புறோம். இப்போ இதுலேருந்து பாண்டிச்சேரிலேருந்து வேளாங்கண்ணி அவ்வளோதான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் எங்கெங்கே ஏதோ நல்ல இடம் வருதோ அதை காட்டுறோம். அப்புறம் வேளாங்கண்ணி போய்ட்டு வீடியோ எடுத்து அதை ஃபுல்லாக யூடியூப்பில் போடும். எல்லாம் பார்த்துங்க. வா இதுக்கெல்லாம் ரேட் ஏற்றானா ஆகுதுவா. இதே என் வண்டியாக தான் டப்பு டப்புன்னு ஆஃப் பண்ணுவில்ல, ஆஃப் பண்ணு. இல்லை இதெல்லாம் என்ன லாஜிக்னே புரியல. பாண்டியிலேருந்து இதோ வந்து 2 நிமிஷம் கூட ஆகல. இதுக்கெல்லாம் ரேட் ஏற்றான் ஆகப்படாது. இதே என் வண்டியாக இருந்துச்சுன்னா இல்லை இதே என் வண்டியாக இருந்துச்சுன்னா அது வந்து வண்டி லேட் ஆகுது. ஆகணும் அதில்டா. இது என்ன லாஜிக் இருக்குது எனக்கு புரியலையே. மற்ற வண்டினா ரேட் ஏற்றலாம் ஆகாது. புது வண்டி அவன் கஷ்டம் தான் தெரியும். அதுதான் சொல்கிறேன். ஆமாம் நான் கேட்டேன். அது தோண வேண்டாம். டீ தானேடா என்னடா அல்வா கொடுத்து விட்டுறேன். டீ தானடா. டீ குடி தெரியாது. டீ குடும்பம் குடி தெரியாது. அப்படி சொல்லு. டீ வேணுமா டீ வேணா வேற ஏதாவது வேணுமா? 2 ஒட்டகப்பால் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. 125 ரூபா தான் உனக்கு தரணும் நிம்மதி. அதுவும் அல்வா வாங்கி தான் தரணும். உனக்கு நீ என்ன பண்ண போற? என்ன டூருக்கு வந்து காசு கொடுக்க கேட்டுக்கிறேன். ஜிபே பண்ணிடலாம் வாங்குறப்ப. கையில காசு இருக்கும். ஏன் அங்கே பஸ்ஸில் வர வச்சுக்கிறேன். என்ன ஏதாவது தொலைஞ்சு எழுதி போயிட்டானா வந்து ஊர் வந்து சேரும். சரி பஸ்ஸில் தான் இருக்கு. என்னண்ணா பண்ணுறான் பாருங்க. இவெல்லாம் கூட போட்டு என்னண்ணா பண்ணுறான் பாருங்க. எல்லாரும் அப்படிதான் செய்வாங்களே. அது தம்பி பண்ணிட்டா எல்லாரும் செய்யணும். வெளிநாட்டில் எகிறாரு பாட்டில் உள்நாட்டில் இருக்கிறவங்க தான் செய்வாங்களே. ரொம்ப தலை கொடுக்குறானுங்க. அதெல்லாம் கிடையாது. நீ எடுப்பா என்ன பண்ணி விட்டுற? ஆமாங்க ஒரு பாலுக்கா. குழந்தை அவனை கூட கூட்டு வந்துடுவோம். மாமா வரல. மாமா வரத்தான் நிறைவேற்றான். மாமா நான் இருக்கிறேன் அப்படின்னு. இப்போ தேர்ந்துக்கிறோம். எந்த ஸ்னாப் எடுத்து எது எந்த பொண்ணு அனுப்பலாம். இப்போ யார் ஆன்லைனில் இப்போ தேர்ந்துக்கிறோம். ஸ்னாப்பு போட்டுக்கிறோம். இந்தமாதிரி தற்கொலை எங்கேயும் கூட்டு போனால் என்ன பண்ண தெரியும். என்கிட்ட பேசவே மாட்டோம். ஸ்னாப்பு சொல்லிட்டு இல்லை அந்த பொண்ணுங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பி பண்ணுறோம். அது பசங்களாம் மாட்டோம். வெறும் பொண்ணுங்க மட்டும் தான் அனுப்புகிறோம். ஒன்றும் கொஞ்சம் நல்ல பைத்தியமாதிரி சுத்த போகிற டேய். ஓகே ஸ்பூன் இல்லை. நன்றிக்கா. வேற என்ன போய் வாங்கி மாசிக்கா புரியல. அளவு கிடைக்குமா தெரியலையே. நீ போட்டுக்கிறேன்றியா? ஆமாண்ணா போட வாடா நீ போ. கொஞ்ச நேரம் அப்புறம் அவன் மூஞ்சி தெரியல. அப்புறம் அவனு கேட்பான் என் மூஞ்சி தெரியவே இல்லையா அதுலேன்ட்டு. ஐயோ பயங்கரமா இதுல இங்கோட இங்க அப்படியே சாமி கும்பிட்றவே நடிக்கிறீங்க பார்த்தீங்களா. அங்கே நிற்கிறீங்க நீங்கள் எல்லாம் நடிக்கிறானுங்க. ஊரை ஏமாத்து என்னடா பண்ணுறாங்க. வந்துட்டோம். இதோ இங்கோடா டேய் இதோ ஒரு கோயில் இதுடா.
உள்ளெல்லாம் போகிறப்ப எடுக்க மாட்டோம் நம்மண்ணே. இது என்ன கோயில் நம்மண்ணே? நடராஜர் கோயில் தானே? நடராஜர் கோயில் தானே? எனக்கு அதே தெரியல. போதான் முன்னாடி போ. நீ ஏன்டா ஓடி ஓடி ஒழிக்கிற? இந்த வீடியோல வரமாட்டான்றான். அவர் வந்து vlogல வரமாட்டார். அவர் பேரு புல்தி. அவர் பிளாக்ல சட்டை கூட பிளாக்ல வர மாட்டேன். ஓடுறேன். முடிஞ்சிச்சு. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பூம்புகார் போகிறோம். பூம்புகார் போயிட்டு அங்கே என்ன நிலவரம் பார்த்துட்டு சுற்றிட்டு வருவோம். இதெல்லாம் கூட வச்சு சுற்றின்னு வரோம் கிரிஞ்சலாம். அவனை ஃபர்ஸ்ட் எதுக்கிட்டு வந்தோம் வச்சுக்க. நான் எங்கிட்ட 2 வண்டி இருக்குது. ஒரு வண்டியில் ஒரு ஆள் தனியாக வரணும் சொல்லிட்டு தெரியாமல் கூட்டின்னு வந்துட்டோம். ஆனால் கூட்டின்னு வந்த இடத்துல வந்து இல்லை ஃபோட்டோ எது சாவச்சுங்கிறான். ரொம்ப தொல்லை குத்தனுங்கிறாங்க. ஸ்னாப் பைத்தியமாக இருக்கு. அடுத்து பூம்புகார்னா அது என்னது? கருவாடுலாம் விற்கும். பூம்புகாரில் கருவாடுலாம் விற்கும். கருவாடு விற்குமா? சிலப்பதிகாரம் நடந்த ஊர்றா. எனக்கு தெரிஞ்சு கருவாடு விற்குங்க. பூம்புகார் கடல் 4 போட்டு போதாண்டே. பூம்புகார் லவர்ஸ் வந்து அந்த கிளம்பி கூட போட்டா பாத்தியா? 4 போட்டு போலாம். என்ன பூம்புகார் மாதிரி பேச போறேன். காரைக்கால் பீச்சா? எல்லாத்துலயும் ஒரே தண்ணி தாண்டா இருக்கும். இல்ல அங்க தண்ணி அங்க கடை இருக்கும். கடை இருக்கு. தண்ணி ஆமா சரக்கடை இருக்கும். ஒரு பீச்ல எம்பரம் வைப்பான். போயிட்டு பீச் அனுபவம். திருக்கடையூரா? அங்க முடிச்சுட்டு காரைக்கால் போயிட்டு காரைக்கால் பீச்ல போயிட்டு என்னது கன்னியாகுமரி போயிட்டு வந்தோம். கன்னியாகுமரி. உங்க அப்பா கொடுத்த உனக்கு 800 ரூபாய்க்கு. இருடா 800 கூட இல்லடா. இந்துட்டு போட்டான் அவன் காசு கூட தத்தல இருந்துட்டு போட்டான். கூட வரல 100 கிலோமீட்டர் வந்து சேரல முழுசா. அதுக்குள்ள தூங்கி விழுற. தூங்கினா வரா பின்னாடி. டாமி ஏந்திரன்னு எழுப்ப வேண்டியதா இருக்குது. இதுல வேற தேனி கூப்பிடுறான்டே. தேனி இப்ப கன்னியாகுமரி. அப்படியே கன்னியாகுமரி போலாம். அவனும் என்னவா? ஏன் அவன் குடிக்கதான் குடிப்பியா? அவன் பீர் கேட்பான் 2. நீங்க லெமன் சோடா, நீங்க சாத்துக்குடி. இல்ல நீ என்ன குடிக்க போறேன்னு கேட்டா அவன் என்ன அவர் என்னதுனாக்கா யார் அதிகமா கேட்கறாங்களோ அந்த ரேட்ல குடிக்கலான்னு பாக்குறேன். என்ன உனக்கு என்ன வேணுமோ அதை குடுறா. என்ன இருக்குல்ல ஆனா ஒரு பாட்டில் விஷம் தானே? விஷம் வேணுமா உனக்கு? அந்த பொண்ணு கேட்காது என்ன ஒண்ணு எவ்வளவு ஜூஸ் எப்பறம் ஒரு ரெண்டு குடிக்கிற வயித்தால போகுது. அதுவே எது கேட்காதுங்க. இந்த ஜூஸை குடிச்சா கரெக்ட். கல்லரிஷா குடிக்கிறா. இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் வருவாங்க. அதனால உங்களுக்கு அவங்க சொல்றாங்க நீ ஏதாலும் பரவாயில்ல காசை கொடுத்துட்டு போன்றாங்க. உங்களுக்கு வந்து 110 ரூபா நீங்க கேக்குறீங்க. இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து குடிப்பாங்க. அப்போ வந்து நீங்க தான் எங்களுக்கு கஷ்டம். நான் உங்களுக்கு கஷ்டம் சொல்லுங்க. வந்து எவ்வளவு மறுபடியும் வாங்கிக்கிறாங்க? புரியல. வந்து எவ்வளவு வாங்கிக்கிறாங்க மீதி காசு?
கல்லாப்பட்டி தோதாண்டா இது அம்மாடா இது கல்லாப்பட்டி தோதாங்குது. ஏத்தி வச்ச மெழுகுவத்தி எரியுதம்மா உன்னை சுத்தி பாட வந்த உம்மை பற்றி பிறந்ததம்மா நல்ல புத்தி மெழுகு ஒளியில் பார்த்தேனம்மா ஊமுகத்தை ஏழ சிறுவனுக்கு கொடுத்திடம்மா நல்ல வரத்தை ஏழை சிறுவனுக்கு கொடுத்திடம்மா நல்ல வரத்தை. ஏத்தி வச்ச மெழுகுவத்தி எரியுதம்மா உன்னை சுத்தி பாட வந்து உம்மை பற்றி பிறந்ததம்மா நல்ல புத்தி மெழுகு ஒளியில் பார்த்தேனம்மா உமுகத்தை ஏழ சிறுவனுக்கு கொடுத்திடம்மா நல்ல வரத்தை ஏழை சிறுவனுக்கு கொடுத்திடம்மா நல்ல வரத்தை. ஏத்தி வச்ச மெழுகுவத்தி எரியுதம்மா உன்னை சுத்தி அந்தோனியர் கோவிலில் தொடங்கிட்ட பயணத்தை முழுசா செலுத்திட்டோம் அம்மா மேல கவனத்தை எங்கள் ஆசை நிறைவேத்த தொடங்கிட்ட பயணத்தை அழகா பார்த்தோமே அடையாறி சொருவத்தை அங்க கூடும் ஜனங்க ஜபத்தை சொல்லுது அந்த சந்தோஷத்துல அலையும் தொல்லுது அந்த நீல கடலில் நீந்தி செல்லும் மீனும் கூட உயர்த்தி சொல்லுது மரியே நீ வாழ்க வென்றது அந்த மீனோ கொடி மரத்தை ஜபித்து நின்றது. ஏத்தி வச்ச மெழுகுவத்தி எரியுதம்மா உன்னை சுத்தி அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம் திருவயிற்றில் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே ஆமென். நடக்கவும் முடியல நம்பிக்கைய குறையல ஜெபித்தேன் எழுந்தேன் அம்மாவோட அருளல செஞ்ச பாவம் உறுத்துது